வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ஜோடின் சிந்துஜர். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். தேர்தலுடன் தொடர்புடைய 36 முறைப்பாடுகள் போலீசாருக்கு பதிவு, 40 பேர் கைது. குருநாகல் மாவட்ட வேட்பாளர் மஹிந்த ராஜபக்சவிற்கு எதிராக மக்கள் விடுதலை முன்னணி மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு. புகலிட கோரிக்கையாளர்களை ஆஸ்திரேலிய அரசாங்கம் கையாளும் விதம் தொடர்பில் மனித உரிமை கண்காணிப்பகம் விமர்சனம். தொடர்வது விரிவான செய்திகள். தேர்தலுடன் தொடர்புடைய 36 முறைப்பாடுகள் போலீசாருக்கு கிடைத்துள்ளன. கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளுக்கு அமைய 40 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்தது. இதேவேளை தேர்தல்கள் செயலகத்திற்கு 218 முறைப்பாடுகளும் தேசிய தேர்தல் கண்காணிப்பு மத்திய நிலையத்திற்கு 168 முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன. මේ දක්වා ජාතික මැතිවරණ නිරීක්ෂණ මධ්‍යස්ථානයට මැතිවරණ ආශ්‍රිත සිදුවීම් தேர்தல் தொடர்பில் தேசிய தேர்தல் கண்காணிப்பு மத்திய நிலையத்திற்கு இதுவரை 168 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. இவற்றுள் 21 வன்முறை சம்பவங்கள் அடங்குகின்றன. அச்சுறுத்தல் மற்றும் தாக்குதல் சம்பவம் தொடர்பான முறைப்பாடுகளும் எமக்கு பதிவாகியுள்ளன. அத்துடன் தேர்தல் சட்ட மீறல்கள் மற்றும் சட்டவிரோத தேர்தல் பிரசார நடவடிக்கைகள் தொடர்பான 61 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. அரசு சொத்துக்களை தவறாக பயன்படுத்தியமை தொடர்பான 86 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. තමයි මේ අතරින් රාජ්‍ය දේපල අවභාවිතා කිරීම පිළිබඳව සිදුවීම් 86ක් වාර්තා වෙලා තියෙනවා. இதேவேளை தேர்தல் கடமையில் ஈடுபட எதிர்பார்த்துள்ள அரசு ஊழியர்கள் தபால் மூலம் வாக்களிப்பதற்காக 5,25,000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்களை அனுப்பி வைத்துள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவித்துள்ளது. இந்த விண்ணப்பங்களை பரிசீலிக்கும் நடவடிக்கை தற்போது இடம்பெற்று வருவதாக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் எம் முகமது குறிப்பிட்டுள்ளார். இம்முறை பொதுத் தேர்தலில் தபால் மூலம் வாக்களிப்பதற்கான விண்ணப்பங்களை ஏற்கும் நடவடிக்கை கடந்த 14ஆம் தேதி நிறைவு பெற்றது. இதேவேளை தேர்தலில் வாக்களிப்பதற்கான தற்காலிக அடையாள அட்டைகளை விநியோகிப்பதற்கான விண்ணப்பங்களை ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி வரை ஏற்பதற்கு தேர்தல்கள் செயலகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டை இல்லாத அனைத்து வாக்காளர்களுக்கும் வாக்களிப்பதற்காக தற்காலிக அடையாள அட்டையை சமர்ப்பிக்க வேண்டும் என தேர்தல்கள் செயலகம் அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. இதேவேளை தேர்தல் காலத்தில் போலீசார் செயற்பட வேண்டிய விதம் தொடர்பில் இன்று முதல் தெளிவூட்டுவதற்கு மனித உரிமை ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. முதற்கட்டமாக சப்ரகமுவ மாகாணத்தில் உள்ள போலீஸ் உத்தியோகத்தர்களை இலக்காக கொண்டு இதற்கான செயலமர்வு நடத்தப்பட உள்ளதாக ஆணைக்குழுவின் சட்டப்பிரிவு செயலாளர் சட்டத்தரணி நிமல் புஞ்சிஹேவா கூறியுள்ளார். தேர்தல் காலத்தில் சட்டம் அனைவருக்கும் சமமான முறையில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது. இதற்கமையவே தேர்தல் சட்டம் குறித்து போலீசாருக்கு விளக்கம் அளிக்க நடவடிக்கை எடுத்ததாக ஆணைக்குழுவின் சட்டப்பிரிவு செயலாளர் கூறியுள்ளார். ஐக்கிய தேசிய முன்னணியின் கூட்டம் ஒன்று நிட்டம்புவ நகரில் நடைபெற்றது. நிட்டம்புவ பொது மைதானத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட சிலர் கலந்து கொண்டனர். கட்டுநாயக்க, பியகம, வதுப்பிடிவல ஆகிய பகுதிகளில் ஏற்பட்டுள்ள அபிவிருத்தியை முன்னோக்கி கொண்டு செல்ல நாம் எதிர்பார்க்கின்றோம். இந்த பகுதிகளில் பாரிய அபிவிருத்தியை ஏற்படுத்துவதற்கு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்கவும் இணக்கம் தெரிவித்தார். தென்னந்தோட்டங்களை தற்போது நாம் நகரங்களாக மாற்றி வருகின்றோம். தொழில் வலயங்களாக மாற்றி சிறந்த வருமானங்களை பெற்றுத் தருவோம். சென்னையை விட பாரிய நகரமாக அடுத்த 5 வருடங்களுக்குள் நாம் மாற்றுவோம். நாம் அரசாங்கத்தை பொறுப்பேற்ற சந்தர்ப்பத்தில் இளஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் 80 வெற்றிடங்கள் காணப்பட்டன. எவருக்கும் பயிற்சி வழங்கப்பட்டிருக்கவில்லை. தாம் அறிந்த வகையிலேயே திருடர்களை பிடித்தனர். அந்த அறிவை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு பகுதியினருக்கு இந்தியாவில் பயிற்சி வழங்கி வருகின்றோம். ஒரு பிரிவினர் இங்கிலாந்தில் பயிற்சி பெறுகின்றனர். இவர்கள் பயிற்சி பெற்று வந்த பின்னர் அடுத்த 6 மாதங்களில் என்ன நேருகின்றது என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். பல்வேறு மோசடிகள் வெளிக்கொணரப்படும் என்பதை நான் கூற விரும்புகின்றேன். නාම යෝජනා හදනකොට ගම්පා දිස්ත්‍රික්කයේ නාම යෝජනා හදන්න ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ බාර දුන්නේ. இந்த தேர்தலுக்கான வேட்புமனுக்களை தயாரிக்கும் போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கம்பஹா மாவட்டத்திற்கான வேட்புமனு தயாரிக்கும் பணிகள் சந்திரிகா பண்டாரநாயக்கவிடம் ஒப்படைக்கப்பட்டன. நாம் அவருடன் இணைந்து கலந்துரையாடி தூய்மையான குழு ஒன்றை வேட்புமனுவை வழங்குவதற்கு முயற்சித்தோம். இந்த வேட்புமனுக்களை தயாரித்து நாம் வழங்கியதன் பின்னர் முன்னாள் அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த மஹிந்த ராஜபக்சவிடம் சென்று இதனை சீர்குலைக்கும் நடவடிக்கையை மீண்டும் ஆரம்பித்தார். குடுக்காரர்கள், கெசனோக்காரர்கள், எசனோல்காரர்கள் அனைவரும் தற்போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலேயே உள்ளனர். புகலிட கோரிக்கையாளர்களை ஆஸ்திரேலிய அரசாங்கம் கையாளும் விதம் தொடர்பில் மனித உரிமை கண்காணிப்பகம் விமர்சனங்களை முன்வைத்துள்ளது. புகலிடம் கோரி வருவோரை பப்புவா நியூ கினியில் குடியேற்றும் ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் கொள்கையை கண்டிக்கும் வகையில் அந்த அமைப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. ஆஸ்திரேலிய அரசாங்கம் இந்த கொள்கையை அறிமுகப்படுத்தி 2 வருடங்கள் பூர்த்தியாவதை முன்னிட்டு மனித உரிமை கண்காணிப்பகம் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளதாக பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது.
இலங்கை உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்தும் படகு மூலம் ஆஸ்திரேலியா சென்ற புகலிட கோரிக்கையாளர்கள் பப்புவா நியூகினியாவில் குடியேற்றப்பட்டுள்ளனர். ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கையால் புகலிட கோரிக்கையாளர்கள் பெரும் துன்பத்தை அனுபவிப்பதாக மனித உரிமை கண்காணிப்பகம் குறிப்பிட்டுள்ளது. புகலிட கோரிக்கையாளர்களை தடுத்து வைத்து மீள்குடியேற்றுவதற்காக பப்புவா நியூகினிக்கு ஆஸ்திரேலியா $400 மில்லியன் வழங்குகின்றது. எனினும் மீள்குடியேற்றப்பட்ட புகலிட கோரிக்கையாளர்களை விட தடுப்பு முகாம்களில் உயிரிழந்தவர்களே அதிகம் என மனித உரிமை கண்காணிப்பகத்தின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் குருநாகல் மாவட்ட வேட்பாளரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்சவிற்கு எதிராக மக்கள் விடுதலை முன்னணி இன்று மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவினர் புடைசூழ தேர்தல் பிரசார நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக மக்கள் விடுதலை முன்னணியின் மேல்மாகாண சபை உறுப்பினர் சட்டத்தரணி சுனில் வட்டஹல தெரிவித்துள்ளார். இதனால் ஏனைய வேட்பாளர்களின் மனித உரிமைகள் மீறப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். அவன்கார்டு நிறுவனத்திற்கு எதிராக துப்பாக்கிச் சட்டம், வெடிபொருட்கள் சட்டம் அல்லது பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட மாட்டாது என குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் இன்று அறிவித்துள்ளது. காலி துறைமுகத்தில் உள்ள மிதக்கும் ஆயுத களஞ்சியம் தொடர்பான வழக்கு காலி நீதவான் முன்னிலையில் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அவன்கார்டு நிறுவனத்திற்கு எதிராக துப்பாக்கிச் சட்டம், வெடிபொருட்கள் சட்டம் அல்லது பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட மாட்டாது என இதன்போது அந்த நிறுவனம் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் அறிவித்தனர். சட்டத்தரணிகளின் விளக்கம் உண்மையானதா என நீதவான் வினவிய போது குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளும் அதனை உறுதிப்படுத்தியுள்ளனர். இதேவேளை காலி துறைமுகத்தில் உள்ள கப்பல் ஒன்றில் களஞ்சியப்படுத்தி வைக்கப்பட்டுள்ள அவன்கார்டு நிறுவனத்திற்கு சொந்தமான ஆயுதங்களை வேறொரு கப்பலுக்கு மாற்றவும் நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியுள்ளது. ஆயுதங்கள் களஞ்சியப்படுத்தி வைக்கப்பட்டுள்ள கப்பல் மிகவும் பழமையானது என்பதால் அதில் எண்ணெய் கசிவு அல்லது வேறு ஏதேனும் சேதனம் ஏற்படலாம் என அவன்கார்டு நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியிருந்தது. இதற்கமைய குற்றப்புலனாய்வு திணைக்களம் இது தொடர்பான ஆலோசனைகளை சட்டமா அதிபரிடம் கோரியிருந்தனர். அதற்கமைய ஆயுதங்களை வேறு கப்பலுக்கு மாற்ற சட்டமா அதிபரின் அனுமதி கிடைத்துள்ளதாக நீதிமன்றத்தில் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பதுளை வெளிமடு நகரில் உள்ள உணவகம் ஒன்றினுள் கூரான ஆயுதங்களால் குத்தி 2 கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை அடுத்து பிரதேசத்தின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பிரதேசத்தின் பல பகுதிகளிலும் போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். நேற்று முன்தினம் இரவு 7:45 மணியளவில் உணவகம் ஒன்றினுள் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்த 2 உணவகத்தில் அவ்வப்போது கப்பம் கோரி வந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான ருவன் குணசேகர் குறிப்பிடுகின்றார். நேற்று முன்தினம் குறித்த உணவகத்தில் கப்பம் கோரிய சந்தர்ப்பத்தில் அங்கிருந்தவர்கள் கூரான ஆயுதங்களால் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த தாக்குதல் சம்பவத்தில் 2 உயிரிழந்ததை அடுத்து பிரதேசத்தின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 5 வெளிமடை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று ஆஜர்படுத்தப்பட்ட போது அவர்களை எதிர்வரும் 22ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. கல்கிசை மற்றும் கம்பெனி தெரு ஆகிய பகுதிகளில் போலீசார் மேற்கொண்ட சுற்றி வளைப்புகளில் ஹெரோயின் வைத்திருந்த 2 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கல்கிசை ரோபர்ட் வீதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் ஹெரோயின் வைத்திருந்த 41 வயதான பெண் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. தேவளையைச் சேர்ந்த குறித்த பெண் கல்கிசை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். இதேவேளை கொழும்பு கம்பெனி தெருவில் முன்னெடுக்கப்பட்ட மற்றொரு சுற்றி வளைப்பில் ஹெரோன் வைத்திருந்த 35 வயதான பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். மட்டக்களப்பு ஏறாவூர் எல்லை நகர் பகுதிக்குள் நுழைந்த முதலை ஒன்று கிராம மக்களால் பிடிக்கப்பட்டுள்ளது. நீளமுடியது என எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். குடியிருப்பு பகுதிக்குள் முதலை ஒன்று வந்தமை தொடர்பில் ஏறாவூர் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகள் முதலையை பிடித்து எடுத்துச் சென்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். வவுனியாவில் அமைந்துள்ள சோமசுந்தர புலவரின் சிலைக்கு அருகில் ஆடிப்பிறப்பு நிகழ்வுகள் இன்று காலை இடம்பெற்றன. வவுனியா நகர மத்தியில் அமைந்துள்ள சோமசுந்தர புலவரின் சிலைக்கு அருகில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. சோமசுந்தர புலவர் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் ஆடிக்கோடும் பரிமாறப்பட்டது. இந்த நிகழ்வில் பொதுமக்கள், பாடசாலை மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டு ஆடிப்பிறப்பை கொண்டாடியதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதேவேளை கிளிநொச்சி மக்களும் கூழ் பரிமாறி ஆடிப்பிறப்பினை மகிழ்வுடன் கொண்டாடி வருகின்றனர். கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் ஆடிப்பிறப்பு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மாவட்ட செயலக ஊழியர்கள் இதில் கலந்து கொண்டதுடன் ஆடிப்பிறப்பின் மகிமை தொடர்பான நிகழ்வுகளும் இடம்பெற்றன.
மாவட்ட செயலகத்தில் கூழ் காய்ச்சப்பட்டு ஆடிப்பிறப்பு கொண்டாடப்பட்டது. நாங்கள் செய்ய வேண்டிய கடமை நிச்சயமாக எங்களுடைய இதுதான் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து மனிதர்கள் நியூஸ் ஃபர்ஸ்டின் 2:25 மணித்தியால செய்திகளுடன். வணக்கம்.